ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் கொத்துக்கறி. ஃப்ரெஷ்ஷா நம்மளே மசாலா அரைச்சு பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு, அதில ஒரு அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில வச்சே வறுங்க, இல்லைனா கருகி போயிரும். இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம், நம்ம மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாயும் வறுபட்டதுக்கப்புறம் 5 முந்திரி வந்து இந்த மாரி சின்ன சின்னதா உடைச்சிட்டு, அதுவும் போட்டு முந்திரி வறுபட்டதுக்கப்புறம், நம்ம 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா, அந்த சூட்லயே வந்து கசகசா பொரிஞ்சிரும். அதனால நம்ம ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு, நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, நம்ம வந்து பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். அடுத்து வந்து அதே கடாயை எடுத்துக்கிட்டு இதில் வந்து 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கணும். அது வந்து நல்லா ஃப்ளேவர் தரும். அதுக்காக தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி இந்தளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா மிளகாய் வந்து அதில் போட்டிருக்கோம் நம்ம அரைச்ச மசாலாவில், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டு இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளான் ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இதுக்கு நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மஷ்ரூம்லேயே தண்ணி பயங்கரமாக வரும். உப்பை தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மஷ்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால தண்ணி விட்டு எவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணியை ஆட் பண்ண தேவையில்ல, சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பக்காவான காம்பினேஷன். இந்த மஷ்ரூம் கொத்துக்கறி வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கூட கொடுக்கலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து சப்பாத்திக்கு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்யல, ஸ்டஃப்டு சப்பாத்தி அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள்.